ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து வயக்காட்டிலே நின்று வீடியோ போடுங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே தான். இப்போ வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு வேணாலும் காட்டுறேன். கொஞ்சமாக தான் சகதி இருக்குது, நின்றுட்டு பேசிடுவேன். மழை பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஃபுல்லுமே சகதியாக கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் இங்கனுக்கு நின்று என்னால் வீடியோ போட முடியாது. மழை பெய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெகுலராக இங்கேயே நின்று பேசி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதைத்தான் செஞ்சு வீடியோ போடணுங்கிறத என்னோடய ஆசை. மற்றபடி மற்றவங்கள முதல்ல எனக்கு எந்த ஒரு சிந்தனையுமே கிடையாது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே தான். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லலாம், சிஸ்டர் காட்டுக்குள்ளே வச்சு சமைச்சலாம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே ஒரு மரம் தெரியுதுங்களா, அங்கே வந்து மழை நேரம் முடிஞ்சோடையும் நம்ம வண்டி போகும், நம்மளோட ஸ்கூட்டி போகிற மாதிரி இந்த லைன் ஃபுல்லுமே இடம் இருக்கும். வேணா நான் உங்களுக்கு பேக் கேமராவில் அப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசி காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் நல்லபடியாக வளர்ந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ப்ளெஸ்ஸிங்கை தவிர எனக்கு வேறு யாரோட ப்ளெஸ்ஸிங்குமே கிடையாது. உண்மைக்குமே சொல்லப்போனால் என் மாமியார் வீட்டு சைடும் சரி, எங்கள் அம்மாவை தவிர என் மேலே அவ்வளோ ஒரு அக்கறையாக இருந்து நான் உனக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன் பாப்பான்னு சொல்லி எங்கள் அம்மாவை தவிர யாருமே எனக்காண்டி சொன்னது கிடையாது. இப்போ காலையில் தூங்கி எந்திக்கும் போதாக இருக்கட்டும், தூங்குறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து உனக்காக வேண்டி நாங்கள் வேண்டிக்கிறோம்னு சொல்லும்போது முன்னெல்லாம் ஒருத்தவங்களுடைய ப்ளஸ்ஸிங் தான். இப்போ வந்து இத்தனை பேர் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை ப்ளஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சீக்கிரமாக முன்னேறி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு மாவரைச்சி பாப்பாவுக்கு தோசை விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்டே எதெல்லாம் நான் ஆசைப்பட்டு கேட்டனோ, ஒத்தைக்கு ஒரு பொண்ணு வேறு, நான் ரொம்ப செல்ல பொண்ணு வேறு, நான் என்ன கேட்குறேனோ எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் சரி, உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்டோட சம்பாத்தியம் இல்லாமல் பசங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலை கூட நான் கேட்டது எனக்கு கிடைக்காம இருந்தது கிடையாது. எனக்கு அடுத்து 2 தம்பி, அவங்களுக்கு வேணால் எங்கள் அம்மா கொஞ்சம் லேட்டாக செய்வாங்க. அவங்களுமே அவங்களுக்கு தேவையானது எங்கள் அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணாங்களா என்னென்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் நான் என் தம்பிக்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்ட பொருளும் எனக்கு கிடைக்காம இருந்தது கிடையாது. என் 2 தம்பிங்கக்கிட்ட கேட்ட பொருளுமே எனக்கு கிடைக்காம இருந்தது கிடையாது. நான் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே அந்த மாதம் முடியும்னு, எனக்கு 2மே தம்பி தான். அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப என்ன கேட்டாலும் சரி எனக்காக வேண்டி அவங்க ஷேர் பண்ணுறவங்க. இப்போவுமே என் பெரிய தம்பிக்கிட்டேயா இருக்கட்டும், என் சின்ன தம்பிக்கிட்டேயா இருக்கட்டும், ஏதாச்சும் என்னால் சமாளிக்க முடியாமல் ஒரு 500ரூபா ஒரு 200ரூபா கிட்ட தாங்கடா, பாப்பாங்க இந்த மாதிரி புக்கு வாங்கணும், இந்த மாதிரி நோட்டு வாங்கணும், பேனா பென்சிலாக வாங்கணும், அல்லப்பர் வாங்கணும், அவங்களுக்கு வளையல், என்ன பொருள் நான் கேட்குறேனோ அவங்க கொடுப்பாங்க. அதனால் கஷ்டம்தான், இந்த கஷ்டம் நமக்கு ரொம்ப நாள் நிலைக்காது. நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பா 2 பேருமே சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வீட்டில், சரிங்களா? அவங்களுடைய லைஃப்பில் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா என்னென்னு எனக்கு தெரில. ஏன்னா எங்கள் அம்மா என்னை அவ்வளோ பார்த்து வளர்த்து இப்போ நான் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு பசங்க என்னத்தை ஆசைப்பட்றாங்களோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் அங்குள்ள ஸ்கூல் டயத்தை ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நேற்றுக்கு 2 டைம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். நேற்றுக்கு உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், குறிப்பிட்ட டயத்தை மட்டும் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே வந்து ஒடிசாவில் வந்து ஸ்கூல் வந்து எப்படின்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம ஊர் தமிழ்நாட்டை மாதிரி 8:30 மணி 9 மணிக்கு ஷார்ப்பாலாம் இங்கே நடக்காது. நமக்கு வந்து 9:30 மணிக்கு தான் பாப்பாவே வீட்டிலேருந்து கிளம்புவா. 10 மணிக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிள்ளைங்களாம் மதியம் சாப்பிட்ட உடனே கூட வீட்டுக்கு வந்துடுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரிலாம் கூட உண்டு இங்கே. அதெல்லாம் அவ்வளோ ஸ்டிக்காலாம் பார்க்க மாட்டாங்க. அது படிக்கிறதும் நம்ம இஷ்டம், படிக்காமல் இருக்கிறதும் நம்ம இஷ்டம். ஆனால் பாப்பா முன்னாடி படித்தா பார்த்தீங்களா, பேர் சேர்க்காமல் இருந்தோம்ல, ஒரு ஹைஸ்கூல், அது வந்து காலேஜ் வரைக்கும் இருக்குது, 1லேருந்து காலேஜ் வரைக்கும் இருக்குது. நல்ல பெரிய ஸ்கூலு. அங்கே வந்து இப்படிலாம் கிடையாது. கேட்டை பூட்டிடுவாங்க, சாவி எடுத்துருவாங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் வெளியில் விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே ரூல்ஸ் உண்டு. நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிறதுல இந்த மாதிரி தான். ஸ்கூலோட டைம் வந்து காலையில் 10 மணி, சாயங்காலம் 4 மணி. இடையில வரணுன்னா ஒரு 12:30 1 மணிக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரியும் உண்டு. இப்படி நிறையா பேர் என்னை ப்ளஸ்ஸிங் பண்ணி எங்களுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் உங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருங்க, எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா மாடை எங்களுக்கு கட்டி போட்டிருக்காங்கன்னு, கொஞ்சம் மிஸ் ஆனால் எங்கள் வயலுக்கு வரும்.
இப்போவுமே இங்கே பார்த்திங்களா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு சின்ன சின்ன சொட்டுலாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சீக்கிரமாக நான் வீட்டுக்குள்ளே போனால் தான் மறுபடியும் எடிட் பண்ணி போட முடியும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பா கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஏம்மா எனக்கு பரோட்டா வேணும்னு. இங்கே நம்ம ஒடிசாவில் வந்து பரோட்டா கடை நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சதில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொத்து பரோட்டா போட்டிருக்கேன். சாப்பிட்டு பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாளுங்க நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லுமேவும். அவங்க முகத்தில் உள்ள சந்தோஷத்தெலாம் பார்க்கும்போது நம்ம மனசு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்கிறது நீங்களே வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ. அப்புறம் நேற்று சாயங்காலம் கொஞ்சம் மழை மேகமாக இருக்கும்போது பாப்பா அந்த வானத்தை அப்படி சுற்றி வரல ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா ப்ளீஸ் லைக்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தானே உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மழை மேகமாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இங்கேயே நின்று பேசுவேன். உங்களுக்கு இதில் ஹாப்பியாக இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அங்கே ஒருத்தங்க நடந்து வராங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கைக்கு நேரம். அங்கெல்லாம் நம்ம வண்டி வந்து இப்படி கூடி போகலாம். இப்போ வந்து மழை டைம் போக முடியாது. அடுத்த மாதம் மழைலாம் நின்னதுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட அங்கெல்லாம் இருந்து நமக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் உண்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மழை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு குளிர் டயத்துலலாம் இங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி மேலெல்லாம் சின்ன சின்ன பழி துணி இதெல்லாம் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அங்கெல்லாம் இருந்து சமையல் பண்ணுற வீடியோ போடலாம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு மதியம் சாப்பிடும்போது எடுத்த வீடியோ. நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது தயிர் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதனால் நேற்றுக்கு மதியம் கொஞ்சம் வெயிலும் நல்லா அடித்ததுனால கஞ்சி சாதம் தான். தயிர் கஞ்சி சாதம், அதுக்கப்புறமேட்டு ஒரு முட்டை ஒன்று பொரித்தேன். இதுதான் இன்றைக்கி மதியத்துக்கு நேற்றுக்கு மதியத்துக்குள்ளே சாப்பாடு எங்கள் 3 பேருக்குமே. பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போனதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிடுவேன். இப்போ சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கி எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமேட்டு கொத்து பரோட்டாவுக்கு சால்னாக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணும்போது ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அதுக்கு தனியாகவும், தேங்காய் கொஞ்சம் தனியாகவும், அப்புறம் சோம்பு ஒரு 2-3 மிளகு, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி அது கொஞ்சம் தனியாகவும் எடுத்து நான் வந்து அரைக்க போயிட்டேன். அரைக்க போனதுக்கப்புறமேட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த வீடியோ இது தான். பாப்பா எடுத்திருந்தா. ஒரு பக்கத்தில் மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் மழை எப்படி கூடி வருதுங்கிறத வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் மசாலா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் என்கிட்டேயும் ஷேர் பண்ணேன். அதனால் அந்த வீடியோ நடுவில் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாப்பா ஓரளவு நல்ல வீடியோ எடுக்க கற்றுக்கிட்டா. எனக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக, அப்புறம் தேங்காய் தனியாக, அப்புறம் சோம்பு ஏலக்காய் அது எல்லாமே தனியாக பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா வந்து முட்டை பரோட்டாக்காக வேண்டி பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு சால்னாக்கு வந்து கொஞ்சம் தக்காளி நீளமாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமேவும் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரே பிளேட்டில் தான். ஆனால் 2 சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குனதுக்கு பிறகு தான் அதுக்கப்புறமேட்டு தான் தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் நான். இப்போ தக்காளி பழத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப தக்காளி பழம் வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவு வதங்குனுச்சு அப்படின்னா போதும். இப்போ இதுவுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, முதல்ல அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் சோம்பு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தேன் பார்த்திங்களா, இப்போ வந்து அதை சேர்த்துருக்குறேன் நான். இப்போ அதையுமே சேர்த்துட்டு பச்சை வர போடுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு இது கூட மஞ்சப்பொடி வத்தப்பொடி எல்லாமே சேர்ப்பேன். பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துருக்கேன் தான், ஆனாலுமேவும் அந்தளவுக்கு சால்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடியும் கொஞ்சம் லைட்டாக வத்தப்பொடியும் சேர்த்துருக்குறேன். இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு தான் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை இது கூட நான் சேர்ப்பேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துருக்குறேன் நான். இதில் வந்து தேங்காயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவுமே சேர்க்கலை. நான் வந்து எப்படி சொல்கிறது, சோம்பு அப்புறம் மல்லிப்பொடி கசகசா இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட அந்த பொருள் எதுவுமே இல்லை. மல்லிப்பொடி வந்து புளிக்குழம்பு வைக்கிறதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சிக்கன் மசாலா பொடி 5 ரூபா பாக்கெட்டில் பாதி சேர்த்துருக்குறேன். அப்புறம் 2 ரூபா கரம் மசாலா பாதி ஃபுல்லுமே சேர்த்துட்டேன். ஏன்னா 2 பாக்கெட்டு இன்னொரு பாக்கெட் இருக்குது, அதனால் நான் ஃபுல்லுமே சேர்த்துக்கிறேன்.
அந்த மாதிரி எல்லாருமே சேர்த்துருந்தாங்க. ஆனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் நான் சால்னா வச்சுருக்கிறேன். நான் வந்து குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விசில் விட்டு வைக்க போகிறேன். நான் ரெடி பண்ணி காட்டினதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரிலாம் சால்னா செய்வீங்க அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கூட நான் செய்வேன். இல்லை நான் செஞ்சுறது நல்லா இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி வந்து நான் வந்து ரொம்பலாம் சேர்க்கலை. இவ்வளோ தான் தண்ணியே சேர்த்துருக்குறேன். இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ ஏன்னா நான் ஒரு 3 விசில் இல்லைன்னா ஒரு 4 விசில்கிட்ட வைப்பேன். இப்போ தேவையான அளவு உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் வந்து விசில் மூடியை போட்டு விசில் மூடி வச்சிட்டேன். இதில் ஒரு 4 விசில் இல்லைன்னா ஒரு 3 விசிலுக்கிட்ட வரட்டும். இதை கலட்டினதுக்கப்புறமேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் குக்கரில் வச்சேன் அப்படின்னா, நேற்றுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல ஒழுகுது மேலே. அதுக்காக வேண்டி தான் நான் குக்கரில் எல்லாத்தையுமே நான் செஞ்சுருக்கிறேன் சிலிண்டரில். இப்போ கலட்டினதுக்கப்புறமேட்டு பார்த்திங்களா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சால்னா உங்களுக்கே தெரியும். நான் வச்சுருந்த தண்ணிக்கும் இப்போ இருக்கிற தண்ணிக்கும் எவ்வளோ இருக்குங்கிறது. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கடை சாப்பாடு எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வாங்கிட்டு வந்த பரோட்டாவை வந்து தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி மட்டும்தான் சுட்டு எடுக்கிறேன். இது வந்து ஒரு டைம் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க மரியா உங்கள் தமிழ்நாட்டு சாப்பாடு எல்லாமே இங்கே ஒரு கடையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே நான் வாங்க போனேன் இது. அப்போ அந்த கடைக்கு போகும்போது தான் இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்து நான் வாங்கிட்டு வந்தேனேவும். சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இது வந்து ஒரு நாள் கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சதில்லை. இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவி வாட்டி எடுப்பேன். நல்ல ஒரு பொரிஞ்சு சாப்பிட்றதுக்குமே நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா இருக்குமேவும். அதனால் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெய்க்கல்லில் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு பாப்பா தான் பிச்சு போடுறதா இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்தோடனே பாப்பா விளையாட போயிட்டாளா, அதனால் நான் தான் இன்றைக்கி வந்து கொத்தி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா பிச்சு போட்டேன். நல்லா ஒன்று போல் ஒரே சைஸில் கைட்டு நானே எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பிச்சு வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு பிச்சு நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கிறேங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ வடை சட்டியை வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடை சட்டியுமே வச்சிட்டேன். இப்போ வடை சட்டி எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டுமேவும் அதில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெயுமே நல்லா சூடியாயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமே சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்புமே சேர்த்தாச்சு. இது நல்லா பொன் நிறமாக நல்லா வதங்கி வந்துக்கிடட்டும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, ஒரு 2-3 துண்டு கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாமே இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இப்போது நமக்கு வந்து 5 பரோட்டா சரிங்களா, 5 பரோட்டா 50 ரூபாய். இப்போ 5 பரோட்டாவுக்கு நான் வந்து 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கே தெரியும் கொத்து பரோட்டாவில் வெங்காயம் வந்து ரொம்பவும் வதங்கக்கூடாது, ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி பழமே போட்டிருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பழமே ரொம்பவும் வதங்கக்கூடாது இல்லைங்களா, அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 5 முட்டையுமே உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த 5 முட்டையுமே நல்லா வதங்கிக்கிடட்டும். நான் இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு இதுலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக வத்தப்பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா அந்த எந்த கரண்டிட்டு கிண்டுறனோ தோசை கரண்டியே அதுலேயே நல்லா கொத்தி விட்டேன். அப்போ தான் நல்லா தூள் தூளாக உதிரி உதிரியாக அந்த முட்டை எல்லாமே நல்லா இதாகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஆனதுக்கப்புறமேட்டு இதுக்கு பிறகு தான் இது கூட நான் வந்து பரோட்டா சேர்த்துருக்குறேன். இப்போ பரோட்டாவுமே சேர்த்துட்டேன். இதை ஒரு 2-3 டைம் கிட்ட நல்லா கிளறி நல்லா சூடேற வரைக்கும் நல்லா வரட்டிக்கலாம். இப்போது குழம்பு கரண்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 3 கரண்டி சால்னா ஊற்றிருக்கிறேன். அது போக உள்ள மீதி சால்னா வந்து சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையுமே நல்லா கிண்டி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எடுத்தது எல்லாமே நான் தான். ஏன்னா மேடம் விளாட போயிட்டாங்க, ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க சரிங்களா. இப்போ எல்லாத்தையுமே கிண்டி எடுத்ததுக்கப்புறம் மாமனாருக்கு ஒரு குட்டி கிண்ணத்தில் குழம்பும் சாப்பாடும் எடுத்து கொடுத்து விட்ருக்குறேன். இப்போ மாமனாருக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன். எந்த ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு செஞ்சாலுமே பாப்பா 2 பேருமே சாப்பிட்டதுக்கு பிறகு தான் நான் சாப்பிடுவேன் சரிங்களா. இப்போ அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அவங்க மூஞ்சில் உள்ள சந்தோஷத்தை பாருங்கள் நீங்களேவும். எவ்வளோ ஒரு வயிறு பசியோடு சாப்பிட்றாங்கிறது உங்களுக்கு பார்த்தாலேவும் தெரியும். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கம்மி தான். ஆனாலுமே சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம தமிழ்நாட்டை அடிச்சுக்கிட்ட இந்த ஆள் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்போதுமே நான் மட்டும்தான் எந்திச்சி டீ குடிப்பேன். ஆனால் நான் எந்திரிக்கும் போதையும் பாப்பா எந்திரிச்சிருவா. இன்றைக்கி கொஞ்சம் டீ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால
நேற்றுக்கு தான் சனிக்கிழமை அவங்க அப்பா இனிமேல் தான் சேலரி வாங்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு திங்கக்கிழமை தான் அவங்க அப்பா சமைச்சு காசு அனுப்பிவிடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு. இன்றைக்கி ஒரு நாள் பாப்பா நாங்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். அவள் சிரிக்கவே மாட்டா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டா. அதனால் அவளை கொஞ்சம் கிச்சன் கட்டி விளாண்டுட்டு இருந்தேன். நான் இன்னொரு ஆள் தூங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் தூங்கும்போது சுவிட்சு போர்டு, குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் ஃபேன் எல்லாமே எங்கள் கொசு வலைக்குள்ளே போயிடும். வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு போகிற வாசலுக்கு தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் தான் வீடியோ எடிட் பண்ணி வரும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஓரளவு எனக்கு படிக்க தெரியும். அதுக்காண்டி படிக்க தெரியாதுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன். ரொம்ப லென்த்தாக இருக்கிற இங்கிலீஷ்க்குலாம் நான் கொஞ்சம் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணாலுமே அதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசும் கஷ்டமாக இருக்கும். பாய், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள்.